ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் அபி ஃப்ரம் அபி கிரியேஷன். நம்ம இன்றைக்கி என்ன வீடியோவில் பார்க்குறோன்னாக்கா, நல்ல மின்ட் க்ரீனில் வந்து ஒரு டிஷ்யூ கல்யாண பட்டு புடவை நம்ம முன்னாடி நம்மகிட்ட இருக்குது. இப்போது இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லா கிராண்டாக இருக்குது. அதுக்கு பார்டர் வந்து பார்த்தினாக்கா நல்ல பிங்க் கலராக இருக்குது. பிங்க் கலராக ஃபுல்லாகவே கோல்டன் ஜரியில் வந்து ஃபுல்லாக போய்கிட்டு இருக்கு. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ப்ரொக்கேட் ப்ளவுஸ் தான், நல்லா பிங்க் டிஷ்யூ ப்ளவுஸ் தான் கொடுத்துருந்தாங்க. பட் அதில் நம்ம கஸ்டமர் வந்து ஒர்க் பண்ண வேண்டான்ட்டு நம்ம ரா சில்க் ப்ளவுஸில் பண்ண சொன்னாங்க. ஸோ நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தோம்னா, நல்லா ஒரு ரா சில்க் ப்ளவுஸ் தனியாக பர்ச்சேஸ் பண்ணி அதில் வந்து ரொம்ப பளிச்சுன்னு தெரியாத அளவுக்கு அந்த அந்த பட்டு சாரி பார்டரோடு சேர்ந்து மர்ஜ் ஆகிற அளவுக்கு நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் பண்ணியிருக்கோம். இப்போ இதை பார்த்தீங்கன்னா தெரியும், இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு எல்போ லென்த்து ஸ்லீவ் வந்து நமக்கு ஒரு 10 inches வரைக்கும் நமக்கு இருக்குது. இதில் பார்த்தோம்னா வெறும் பூவு கொடி மட்டும்தான் போட்டிருக்கோம். அந்த ஒவ்வொரு பூவும் பார்த்திங்கன்னா நம்ம அழகாக செயின் ஸ்டிச்சில் வந்து போட்டிருக்கோம். நம்ம நல்லா செயின் ஸ்டிச்சில் போட்டுட்டு அப்புறம் இந்த குட்டி டியூப் பீட்ஸில் வந்து ஃபுல்லாக ஃபில் பண்ணியிருக்கோம். அண்ட் அங்கங்கே நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம்னா, அந்த கிளிப் ஸ்டோன்ஸ் இருக்குது பார்த்திங்களா, கிளிப் ஸ்டோன்ஸ் வச்சு அதை சுற்றி நம்ம ஜருகை போட்டிருக்கோம். அண்ட் அந்த கொடிக்கெலாம் பார்த்திங்கன்னா அந்த திரும்ப நம்ம சின்னதாக அந்த டியூப் பீட்ஸ் வச்சுட்டு ஜருகை போட்டுட்டு திரும்ப சின்ன ஃப்ளவர்ஸ் நம்ம பூரா அப்ளை பண்ணியிருக்கோம். இது மட்டும்தாங்க பண்ணியிருக்கோம். கீழே வந்து தனியாக ஒரு பார்டர் எடுத்து காட்டுறதுக்காண்டி ஒரு லேயர் பார்டர் எடுத்து கொடுத்துருக்கோம். அண்டு பார்த்தோம்னா இது தைக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம வந்து சாக்லேட் பீட்ஸ்லாம் ஹேங் பண்ணிட்டோம். இது கீழே பார்த்திங்கன்னா நார்மலாக இல்லாமல் நம்ம குட்டி குட்டி ஸ்கேலப்ஸ் மாதிரி போட்டிருக்கோம். போட்டுட்டு தைக்கிறதுக்கு முன்னாடி அதை பூராமே நம்ம என்ன பண்ணியிருக்கோம், சாக்லேட் பீட்ஸ் பிங்க் கலரில் இருக்குது. பட் அதுலேயுமே பார்த்திங்கன்னா சிலதுக்கெல்லாம் நம்ம சாக்லேட் பீட்ஸ்லாம் வெறும் நெயில் பாலிஷில் பெயிண்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது அப்படி இல்லாமல் இது கொஞ்சம் நல்ல எக்ஸ்பென்சிவான சாக்லேட் பீட்ஸ் கிறிஸ்டல்ஸோடு சேர்ந்தது. அது மாதிரி பீட்ஸ் தான் நாங்கள் இதில் யூஸ் பண்ணியிருக்கோம், ஹேங் பண்ணியிருக்கோம். அது வந்து நம்ம ஷைனிங்காக நல்லா பியூட்டிஃபுல்லாக அழகாக இருக்கும். இப்போ இதுதான் நம்ம 2 ஸ்லீவுக்குமே நம்ம அப்ளை பண்ணியிருக்கோம். இதில் எப்படி பிளாக் நெக் நம்ம அப்ளை பண்ணியிருக்கோன்னு பார்த்தோம்னா, இதில் பேக் நெக் பார்த்தோம்னா எப்படி பண்ணியிருக்கோம்னா பாட் நெக் ஸ்டைலில் கொடுத்துருக்கோம். இந்த இதை பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லா பியூட்டிஃபுல்லாக பாட் நெக் மாதிரி கொடுத்துருக்கோம். அந்த கீழே போட்டு அந்த பார்டர் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பார்டரை தான் நம்ம அப்படியே ஒரு லைன் வந்து நம்ம கொடுத்துருக்கோம். இந்த நமக்கு ஸ்லீவ் நல்லா ஹெவி ஆகிடுச்சு அப்படிங்கிறதுனால நம்ம பேக் நெக்கில் வந்து என்ன பண்ணியிருக்கோம்னா, அதில் ஒரு லைன் மட்டும்தான் ஃபுல்லாகவே நம்ம போட்டிருக்கோம். அதை பார்த்தீங்கன்னா தெரியும், பூவு கொடி மட்டும்தான் போட்டிருக்கோம். அந்த பெண்டில் வரும்போது நம்ம அதே போல் நல்லா பூவு கொடிலாம் போட்டுட்டு நல்லா கிராண்டாக புட்டா போட்டோம். இந்த புட்டாவெல்லாம் பார்த்தோம் அப்படின்னோம்னா நமக்கு வெறும் அந்த பெரிய பாசி அண்ட் சின்ன பாசி மட்டும் வச்சுட்டு அதை சுற்றி அருகை மட்டும் போட்டு வச்சுருக்கோம். இப்போ இவ்வளோ தான். இதை பார்த்தீங்கன்னா தெரியும், இது வந்து கல்யாண பொண்ணுக்கு பேக் நெக்கில் வந்து ஒரு பாட் நெக் தான். பாட் நெக் நல்லா டீப்பாக போட்டிருக்கோம். டீப்பாக போட்டு இனிமேல் ரோப் வச்சிடலாம். தச்சுட்டு ரோப் வச்சுட்டு ஹேங்கிங்ஸ் வைக்கிறதுக்கு என்ன பண்ணியிருக்கோம்னா, நம்ம ஹேங்கிங்ஸ் வந்து நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். இதை பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த பாருங்கள் ஃப்ளவர் தான், கோலம் போடுற மாதிரி ஒரு டிசைன் போட்டு அதில் போட்டு திரும்ப ஃபுல்லாக ஃபில் பண்ணி ஒரு நார்மல் ஃப்ளவர் மாதிரி தான் போட்டிருக்கோம். ஸோ இந்த ஹேங்கிங்ஸ் வந்து மொத்தம் 4 பீஸ் நம்ம போட்டிருக்கோம். இதை நம்ம ஒன்றா ஒட்டிட்டு நம்ம தைக்கிறதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ வந்து இந்த ப்ளவுஸோட காஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 8,000 to 9,000 rupees வரைக்கும் வரும். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது மாதிரி யாரும் கல்யாண் ப்ளவுஸ் ஒர்க் பண்ணணும்னு கேட்டதுக்கு எங்கள் ஃபினிஷிங் பார்த்தீங்கன்னா தெரியும். இது மாதிரி நம்ம நல்ல ஃபினிஷிங்கில் நல்லா பியூட்டிஃபுல்லாக ப்ளவுஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு ஒர்க் பண்ணி நாங்கள் கொடுப்போம். கண்டிப்பாக. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி வீடியோ யாருக்கு வேணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய பேர் பார்த்துட்ருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா நாங்கள் பார்த்தீங்கன்னா போடுற நிறைய ஷார்ட்ஸ் அண்ட் வீடியோஸ் எல்லாம் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.